ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டம்ளர் இருந்தால் போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். அதே போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுனா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மசாலா ரெடி பண்ணாலும் அப்படி இல்லை சட்னிக்கு ரெடி பண்ணாலும் நம்ம தாளிச்சு வைப்போம் இல்லையா, அது ரொம்பவே சூடாக இருக்கும். திடீர்னு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு அரைக்க முடியாதுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இல்லைனா சட்னிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வைப்பீங்க இல்லையா, அதை அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கொஞ்சமாக அந்த சூடெல்லாம் சீக்கிரமாக போயிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக சூடு போயிட்டு நீங்களுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, அதே போல் வெங்காயம் பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. நிறைய பேர் வீட்டில் இடிக்கல் இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளருக்குள்ளே ஃபஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்து 2-3 வெங்காயத்தை எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டற்கலையா இந்த மாதிரி நீங்கள் டம்ளரில் கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி இடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நைஸ் ஆகுங்க. கண்டிப்பாக வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய் கூட இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்லையா பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் டப்பா வேஸ்ட் தான் தூக்கி போட்டாதீங்க. இதை வச்சு நம்ம குட்டியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. இந்த டிப்ஸை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் பாருங்கள், ஒரு கத்திரிக்கோல் எடுத்துருக்கேன். கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற பாருங்கள். இதே போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இது போல் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணிக்க போகிறேங்க. நீங்கள் வேணால் இதே போல் எத்தனை பீஸ்னாலும் கட் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தமாக 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. ரொம்ப தின்னாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லேசாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது 3 பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த தின்னாக்கிற பக்கமாக நீங்கள் எல்லாத்துலேயுமே லைட்டாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ் வைக்கிறதுக்காக தாங்க. நம்ம வீட்டில் இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் மூடியில் நான் 2 ஓட்டை போட்டுக்கிறேங்க. இதே போல் நீங்களுமே ஓட்டை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை கம்மல் இருந்தாலும் அத்தனை அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 3த்துலேயுமே 2 ஓட்டை போட்டிருக்குங்க. இதையெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்மல் எடுத்துக்கோங்க. கம்மல் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதனால் திருகாணியும் தொலைஞ்சு போகாது, இடமும் சேவ் ஆகும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. எப்போ நம்ம ஏதாச்சும் எடுக்கணும்னு நினச்சாலும் சீக்கிரமாக எடுத்துக்கலாம். ரொம்ப தேட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பையில் தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் 2 மட்டும் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட 2 கம்மல் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இது மட்டும் நான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த திருகாணி பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே நீங்கள் பவுடர் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பவுடர் சேர்த்துருக்குங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க பவுடர் சேர்த்துருக்கேன். அதிகமாக நான் சேர்க்கல. எந்த பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பேஸ்ட்டுக்கு போடுற பவுடர் தாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் இப்படியே விட்டுருங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொண்டு போய் கீழே வச்சிடலாங்க. இது நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே விட்டுருங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியாகணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் சூடு கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்துதான் கம்போர்ட் சேர்த்துக்கலாங்க. கம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. வாசனைக்காக கம்போர்ட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியுமே இந்த தண்ணி நல்லா கலக்கிட்டு உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நல்லா கலக்கி இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இந்த வாட்டர் கேன் மூடில் பாருங்கள் நல்லா ஓட்டர் இருக்குது. இது போல் நீங்களுமே ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி ஒரு மேஜிக் தாங்க சொல்லணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதனால உங்கள் பணமும் சேவ் ஆகும். இப்போ பாருங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்குங்க. நம்ம சோப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் பவுடர் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இது மேலே இந்த தண்ணியை கொஞ்சம் நீங்கள் தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. அந்த மேலே இருக்கிற எண்ணெய் பசுப்பு தன்மை அதே போல் அந்த கலரு அந்த அழுக்கு தன்மை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக வெளியே வருங்க. நம்ம சோப் போட்டு தேய்ச்சாதான் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம சோப் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகுதுங்க. இதனால் உங்கள் பணமும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகுங்க. ரொம்ப நம்ம தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம இதே தண்ணியை வச்சு டோரு, ஜன்னல், ஃப்ரிட்ஜு எல்லாமே தொடச்சிக்கலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த அழுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக வெளியே வருதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 5வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க எடுத்துருக்கேன். சிக்கன் கபாப் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடைகளில் வாங்குறீங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்குங்க, கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல். நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் 1/2 கிலோ வாங்கிட்டது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாய்த்தூளும் 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாவும் மறக்காமல் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க, அப்படிலாம் நீங்கள் விட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துருக்குங்க. இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் நீங்கள் சேர்க்காதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுனா சோள மாவு தாங்க. 2 டீஸ்பூன் போல் மட்டும்தாங்க நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மறக்காமல். இது கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன், அதிகமாக நீங்கள் அரிசி மாவு சேர்க்காதீங்க. இப்போ நம்ம கபாப்புக்கு எல்லா பவுடருமே சேர்த்துட்டுங்க. இப்போ நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணுங்க, அது இப்போ ஆட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை பிசையும் போது ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நான் அப்படியே பிசைஞ்சிட்டுங்க, எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்களே பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த பவுடர் தாங்க. 10 ரூபாவது தேஜு கபாப் பவுடருங்க. இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத குட்டி குட்டி நறுக்கி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப கெட்டியாக ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக நீங்கள் எண்ணெய் தெளித்து அப்படி இல்லைனா தண்ணி தெளிச்சோ நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயும் தெளிக்கல தண்ணியும் தெளிக்கல, நல்லா பிசைஞ்சிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குங்க. கலருமே சூப்பராக இருக்குது. மாவுமே நல்லா பொடிச்சிருக்குங்க. இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சைடில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே அது ஊறட்டும் ஒரு 2 நிமிஷம் போல். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாகவே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்குங்க. இப்போ நம்ம எவ்வளோ சிக்கன் எல்லாம் போடலாங்க. இந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நிறைய சிக்கன் நான் போட்டுக்கிறேங்க. நல்லா அகலமாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக ஒரு 2 டைம் தாங்க சிக்கன் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. இப்போ என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டுங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கலக்காமல் விடுங்க. அப்போ தாங்க மாவுலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் முன்னாடி கலக்கிட்டீங்கன்னா அந்த மாவுலாம் லைட்டாக வர ஆரம்பிக்குங்க. இப்போ 2 நிமிஷம் போடாயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. சிக்கனில் பாருங்கள் நல்லா மாவு ஓட்டியிருக்குங்க. அதே போல் கலரும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம திருப்பி விடும்போது பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்குங்க. அதே போல் அந்த சிக்கனோட மாவு பாருங்கள் நல்லாவே ஓட்டிருக்குங்க. நல்லாவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்குமே. இது நல்லா வெந்து வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஜெல்லி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. நல்லா கலர் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியலைங்களா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னுட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்கறதுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதே நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இது எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈரல்லாமல் தட்டில் நீங்கள் இது எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே எடுத்து போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கம்மா, நான் சிக்கன் ஃபுல்லாகவே எடுத்து இந்த தட்டுக்குள்ளே போட்டேன். வெங்காயமும் லெமனும் வச்சுருக்குங்க. சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, 1/4 கிலோ கபாப்பு 120 இல்லை 150 ரூபாய்க்குங்க. அதுக்கு சிக்கனே 1/2 கிலோ வந்துடும். வீட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருமே ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாமா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் இந்த டிப்ஸையும் இந்த வீடியோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.